கழகத்தின் வணக்கங்கள். இந்திய தேர்தல் கமிஷனானது தேர்தலை அறிவித்துவிட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி நாம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். 2029 தேர்தல் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் தான் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், இங்கு மாநிலங்களின் பிரச்சனையோ அல்லது அரசியல்வாதிகளின் பிரச்சனையையோ மக்களின் பிரச்சனைகளையோ கேட்கக்கூடிய ஒரு அரசு இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. தமிழகத்தில் ஏறக்குறைய பிரதமர் தன்னுடைய சுற்றுப்பயணங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பிரதமருக்காகத்தான் இந்த நாட்டின் தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவிக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. காரணம், இங்குள்ள அவருடைய சுற்றுப்பிரயாணங்கள் முடிகின்றன. இங்கு தேர்தலுக்கு முன்னால் ஒருவேளை இன்னும் 1-2 முறை வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் அங்கு தேர்தல் முடிந்தன. அங்கு உருண்டு புரண்டு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே அவர்கள் முடித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி பிரச்சனை இல்லாத நாட்களை பார்த்து காலத்தை அவர்கள் தமிழகத்திற்கும் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கொடுத்துவிட்டு இப்போது தேர்தல் நமக்கு மிக குறுகிய கால அளவை கொடுத்து தன்னுடைய பணி பூர்த்தியடைந்தவுடன் தேர்தலை அறிவிக்கும் ஒரு அறிவிப்பாளராக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மாறிவிட்டார். அவர் சைகை காட்டி நாட்களை குறித்து கொடுத்து அவருடைய புரோகிராம், அவருடைய சுற்றுப்பயணங்களுக்கு ஏற்பட்ட சரியாக தேவைப்படுகின்ற கால அளவில் ஒவ்வொரு இடங்களிலும் தேர்தலை நடத்த அவர் ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறார். நாட்களை தேர்தல் கமிஷன் அறிவித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் நடந்திருக்கின்றது. ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் தேர்தல், ஜூன் 4 அதனுடைய ரிசல்ட் வரும். அதாவது 45 நாட்கள். என்ன தேவை இருக்கிறது இப்படி ஒரு தேர்தல் நடத்துவதற்கு? இவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்தப் போகின்றார்கள். அதற்காக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு அப்பட்டமான தேர்தல் விளையாட்டுகளை இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். துவங்குகின்ற நாளுக்கும் தேர்தல் முடிகின்ற நாளுக்கும் 66 நாட்கள் இருக்கின்றன. இதற்கு இந்த தேர்தல் யாருக்காக நடத்துகிறார்கள்? ஆளுகின்ற பாஜக கட்சிக்காக இவர்கள் தேர்தலை நடத்துகிறார்கள். தேர்தலை அமைத்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சாதகமான எல்லாவற்றையும் அமைத்து இந்த தேர்தலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் எப்படியெல்லாம் திருட்டுகளை செய்ய முடியும், தேர்தல் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியும், எப்படியெல்லாம் தங்களுடைய கொள்கைகளை எந்தெந்த மாநிலங்கள் எப்போது அறிவிக்க முடியும், எப்போதெல்லாம் பிரதமர் சுற்றுப்பிரயாணம் செய்ய முடியும், இப்படி நாட்களை எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு தேர்தலை அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு தேர்தல் நாட்களை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக இந்த தேர்தல் நியாயமாக நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி கொண்டு தேர்தலை அறிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் எப்படியானாலும் அறிவிக்கப்பட்டுவிட்டது, அது நடந்தே தீரும். அது நிறுத்த யாராலும் முடியாது. ஆனால் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் நம்முடைய ஜனநாயகம் செத்து கொண்டிருக்கின்றது, படுகுழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நம் நாட்டை இவர்கள் அழிப்பதற்கு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். RSS என்ற ஒரு இயக்கத்தின், மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கத்தின் அவர்கள் திட்டம் போட்டு கொடுக்கிறார்கள். இவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. எல்லா இயக்கங்களையும் இவர்கள் அவருடைய அனுமதிகளை ரத்து செய்து கொண்டிருக்கின்றனர். உண்மையிலேயே இந்த நாட்டில் அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டிய 2-3 இயக்கங்கள் இருக்கின்றன. அது முக்கியமாக RSS, பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும். இவர்கள் போடுகின்ற திட்டத்திற்கு ஏற்ற முறையில் இந்த நாட்டை இவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டை எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவின்
தலைவர்கள் இந்த நாட்டிற்காக, நாட்டு மக்களுக்காக அமைத்து கொடுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையையும் இன்று கார்ப்பரேட்டுகளுக்காக எழுதி கொடுத்து இந்த நாட்டின் சொத்தை இவர்கள் சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை மக்கள் புரிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை வைத்து மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போலி தேசியவாதத்தை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லி மக்களை அதன் ஒவ்வொரு ரூபாய் வரை அவர்கள் பிழிந்து எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதற்குள்ளே சென்று நீங்கள் சரியாக பாருங்கள். டிஜிட்டல் இந்தியா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய அடியை கொடுத்து கொண்டிருக்கின்றதில்லை. அதன் கணக்கு வழக்குகளை பாருங்கள். ஒரு தடவை உங்கள் புத்தகத்தில், உங்களுடைய வங்கி புத்தகத்தில் அதன் சரியான நாட்களில் நீங்கள் உங்களுடைய கணக்குகளை எழுதி அதை கணக்கு போட்டு பாருங்கள். எவ்வளவும் கேவலமான முறை, கீழ்த்தரமான முறையில் நம்முடைய கைகளில் இருக்கும் காசுகளை இவர்கள் டிஜிட்டல் என்ற முறையில் உறிஞ்சி கொண்டிருக்கின்றார்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஊழலை மிகப்பெரிய சட்டமாக்கி உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேலையற்ற ஒரு சமூகத்தில் மக்களை மிகவும் கொடுமையான ஒரு சூழ்நிலையை நோக்கி இவர்கள் தள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகள் மீண்டும் மீண்டும் ஏழைகளாவதும், பணக்காரர்கள் மீண்டும் மீண்டும் பணக்காரர்களாக உயர்ந்து கொண்டிருப்பதும் நம்முடைய நாட்டில் மிக ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை ஏற்றி அதை மிக பெரிய அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து நம்முடைய நாட்டை மீட்க வேண்டுமென்றால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது. ஜனநாயகத்தை கொலை செய்து சிதைத்து கொண்டிருக்கும் இவர்களை இந்த நாட்டில் இந்த விரட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது. அதை உணர்ந்து இந்த தேர்தலை நாம் சந்திப்போம். இவர்களுக்கு இந்த தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு இவர்களை விரட்டி அடித்தால்தான் இவர்களுடைய அதிகார திமிர் அடங்கும். அதை அடக்க வேண்டிய இடத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள். இதை உணர்ந்து இந்த தேர்தலை சந்திப்போம். இவர்களை இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம்.